டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நேர்முகத் தேர்வு ரத்து வரவேற்கத்தக்கது. நிலையான தேர்வு அட்டவணை கூடுதல் சீர்திருத்தம் தேவை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் என்ன என்பதை பற்றி நமது கடையரி டிவியில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நேர்முகத் தேர்வு ரத்து வரவேற்கத்தக்கது. நிலையான தேர்வு அட்டவணை கூடுதல் சீர்திருத்தம் தேவை என்று தொடங்குகிறார். தமிழ்நாட்டில் தொகுதி 2 பணிகளுக்கு இனி நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்படாது என்பது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அறிவித்திருக்கிறது. தேர்வாளர்கள் நலன் கருதியும் தேர்வுகளை விரைவுபடுத்தவும் அறிவிக்கப்பட்டுள்ள இச்சீர்திருத்தங்கள் வரவேற்கத்தக்கவை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தை காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ற வகையில் மாற்ற வேண்டும். அதற்காக பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது. பாமக வலியுறுத்திய சில சீர்திருத்தங்களை தேர்வு ஆணையம் செயல்படுத்தியுள்ள போதிலும் தேர்வு ஆணையத்தை நவீனப்படுத்துவதற்கு இவை மட்டும் போதுமானது அல்ல. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் அனைத்து பணியாளர்களுக்கும் நேர்முகத் தேர்வு கூடாது என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு. இதை கடந்த 5 ஆண்டுகளாக பாமகவின் நிழல் நிதியாக அறிக்கை மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆழ்தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு முதன்மை காரணங்கள் நேர்முகத் தேர்வுகள்தான். அவை அகற்றப்பட்டால் தான் நேர்மையான முறையில் பணியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போதுதான் ஏழை நடுத்தர மக்களுக்கு வேலை கிடைக்கும். மத்திய அரசு பணிகளை பொறுத்தவரை குரூப் A, குரூப் B அரசிதழ் பதிவு பணிவுகள் தவிர மற்ற அனைத்து பணிகளுக்கும் நேர்காணல் முறை ரத்து செய்யப்பட்டுவிட்டது. ஆந்திர மாநிலம் அதைவிட அடுத்த கட்டத்திற்கு சென்று மாவட்ட துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட முதல் தொகுதி பணிகளுக்கு கூட நேர்காணலை ரத்து செய்துவிட்டது. ஆந்திராவை பொறுத்தவரை அரசு பணிகளுக்கு நேர்காணல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிட்டது. ஆந்திராவைப் போலவே தமிழ்நாட்டிலும் முதல் தொகுதி பணிகளுக்கும் நேர்முகத் தேர்வை நிரந்தரமாக நீக்க வேண்டும். 2 அல்லது A தொகுதிகளில் இதுவரை இருந்து வந்த நகராட்சி ஆணையர், தலைமை செயலக உதவி பிரிவு அதிகாரி ஆகியவை தொகுதிக்கு 2 அல்லது அங்கு மாற்றப்பட்டுவிட்டன. இவை சாதாரணமானவைதான். அப்பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு என 2 தேர்வுகளை நடத்த வேண்டிய தேவை இல்லை. எனவே 2A தொகுதி பணிகளுக்கு இனி ஒரே தேர்வை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் முன் வர வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் எதிர்கொள்ளும் மிக கடுமையான விமர்சனம் தேர்வு முடிவுகளை குறித்த காலத்தில் வெளியிடுவதில்லை என்பதுதான். தொகுதி 1, தொகுதி 2 பணிகளுக்கான தேர்வு நடைமுறைகளை பல நேரங்களில் 30 மாதங்கள் வரை ஆகிறது. இதனால் தேர்வர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இந்த நிலையை மாற்றி குறித்த நேரத்தில் முடிவுகளை வெளியிட வேண்டும். மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட குடிமைப் பணி அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்கும் அத்தேர்வுகளின் முடிவுகள் அறிக்கையாக வெளியான நாளில் இருந்து ஓராண்டுக்குள் வெளியிடப்படுகிறது. அடுத்த தேர்வுக்கு தேர்வாளர்கள் தயார்வதற்காக இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் நடத்தும் குடிமைப்பணி தேர்வுக்கான முடிவுகள் ஒரு முறை கூட தாமதமாக வெளியிடப்படுவதில்லை. மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையத்தை பின்பற்றி ஒவ்வொரு தொகுதி பணிக்கும் எந்த மாதத்தில் அறிக்கை வெளியிடப்படும், எந்த மாதத்தில் தேர்வு நடைபெறும், எந்த மாதத்தில் முடிவுகள் வெளியாகும் என்ற விவரங்கள் அடங்கிய நிலையான தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட வேண்டும். முதல் தொகுதி பணிகளுக்கான அறிக்கை பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டு, ஏப்ரல் மாதத்தில் முதல்நிலை தேர்வு, ஜூலை மாதத்தில் முதன்மை தேர்வு நடத்தப்பட்டு, டிசம்பர் மாதத்தில் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். 2ஆம் தொகுதி பணிகளுக்கான அறிக்கை மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு, மே மாதத்தில் முதல்நிலை தேர்வு, ஆகஸ்ட் மாதத்தில் முதன்மை தேர்வு நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை தொகுதி அன்று 4 பணிகளுக்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டு, மார்ச், செப்டம்பர் மாதங்களில் தேர்வுகளை நடத்தி முறையே மே, நவம்பர் மாதங்களில் முடிவுகளை வெளியிட வேண்டும். பொறியியல் பணிகள், வேளாண் பணிகள், புள்ளியியல் பணிகள் உள்ளிட்ட முதல் 4 தொகுதிகளுக்குள் வராத பணிகளுக்கான அறிக்கைகள் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்டு, அடுத்த 5 மாதங்களில் தேர்வுகள் நடத்தி முடிவுகளை வெளியிட வேண்டும். இதற்கேற்ற வகையில் தேர்வு நடைமுறையில் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார் என்பது